பகல்காம் அட்டாக்கை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பாகிஸ்தான் டெரரிஸ்ட் 26 இந்தியன்ஸை சுட்டு கொண்டுட்டாங்க. இது ஒரு நேஷனல் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குச்ச இன்னொரு கேவலமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரேட்ஸ், அதாவது கொல்கத்தா டு ஸ்ரீநகர், டெல்லி டு ஸ்ரீநகர் ஃப்ளைட்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 16,000 தான் இருக்கும். இந்த சண்டை நடந்து இது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகி டெரரிஸ்ட் அட்டாக் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக இந்த ஃப்ளைட்ஸ் 66,000 70,000 அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது யூஸ்வலாக யாருமே அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதை மீறி ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, இல்லைனா அங்கே இருக்கிறவங்க வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்லேயும் விலையை 66,000 ரூபாய்க்கு ஏற்றி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு போய் அவர் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து ஏர்லைன் ப்ரைஸை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் 14,000க்கு திரும்ப வந்திருக்கு. இது எப்படி திரும்ப இருக்குது? அடிப்பட்டு ரோட்டில் விழுந்து யாராவது செத்துட்டாங்கன்னா அவங்க பேக்கெட்டில் இருந்து செயினியோ பர்ஸையோ எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் ஏதாச்சும் வெளிநாட்டில் பண்ணியிருந்துச்சுன்னா அது மேலே கடுமையாக ஃபைன் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாட்டில் நம்ம மக்களுக்கு நடந்திருக்கும் போது அங்கேருந்து யாராச்சும் வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சா அந்த டைமில் காசு விலையை ஏற்றி அந்த டைம்லேயும் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்களே, ரொம்ப சூப்பர். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.